ஜிஎஸ்டி போர்ட்டல் அட்வைசரி 2 நாளைக்கு முன்னாடி, முந்தா நாள் தான் 19 ஜூன் 2025 ஒரு அட்வைசரி குடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய ரிலீஃப் எல்லாருக்குமே. ஓகேங்களா? இது போர்ட்டல்ல இன்னும் இது எனேபிள் ஆயிடுச்சாங்கிறது தெரியல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட சப்ளையர் உங்களோட அதாவது பையர் வந்து நீங்க தவறுதலா ஒரு இன்வாய்ஸ ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க சப்ளையர்ட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. சப்ளையர ஜிஎஸ்டிஆர் 1ஏல அகைன் அந்த பில்ல அப்லோட் பண்ண சொல்லுங்க. எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டாக்குமெண்ட் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் எதையுமே அமௌண்ட் எதையுமே மாத்தாம திருப்பி அப்லோட் பண்ணால், உங்களுக்கு அந்த ஐடிசி திருப்பி நெக்ஸ்ட் மந்த் 2பில வந்துரும். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரிசிபியன்ட் வந்து ஐடிசி வந்துரும். அத வந்து ரீகம்ப்யூட் 2பி குடுத்து ஐஎம்எஸ்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி அந்த சப்ளையர் திருப்பி அப்லோட் பண்றதுனால அவருக்கு லயபிலிட்டி இன்கிரீஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டா, லயபிலிட்டி இன்கிரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்ஸ ரிஜெக்ட் பண்ணதுனால, லயபிலிட்டியும் இன்கிரீஸ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஆன்சர் வந்து பி ஆர் சி. ஒண்ணு சப்ளையர் பி ஜிஎஸ்டிஆர் 1ஏல அ அப்லோட் பண்ணணும். சேம் டீட்டெயில அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஐஎஃப்எஃப்லயோ, ஜிஎஸ்டிஆர் 1லயோ அமெண்ட்மென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜிஎஸ்டிஆர் நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டிஆர் 1ல போய் அப்லோட் பண்ண முடியாது. அமெண்ட்மென்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா? கிரெடிட் நோட்டுக்கு என்ன? கிரெடிட் நோட்டுக்கும் டிட்டோ. கிரெடிட் நோட்டுக்கும் அதே தான். பிஆர்சி தான் ஆன்சர். ஆனா இதுல என்ன ஆகும்னா, கிரெடிட் நோட்ட நம்ம ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் மந்த் அதாவது சப்சிக்வென்ட் மந்த்ல சப்ளையரோட லயபிலிட்டி ஆட் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இந்த லயபிலிட்டி ஆட் ஆகும் பட்சத்தில், அந்த அந்த கிரெடிட் நோட் வந்து எப்படி சொல்றது? அந்த லயபிலிட்டி நெக்ஸ்ட் மந்த் ஆட் ஆகும். ஆனா நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல நெக்ஸ்ட் மந்த் நீங்க அமெண்ட்மென்ட் போட்டீங்கன்னா, அந்த ஆட் ஆகுற லயபிலிட்டி திருப்பி நெட் ஆயிடும். ஓகேங்களா? ஈவன் இந்த மந்தே நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ஏல நீங்க வந்து டாக்ஸ் அதாவது ஜிஎஸ்டிஆர் 1ஏல கிரெடிட் நோட் அப்லோட் பண்ணீங்கனாலும், இந்த மாசமே உங்களுக்கு லயபிலிட்டி ரெடியூஸ் ஆயிடும். டபுள் டைம் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஆட் ஆகும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதிகபட்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சு கேட்டா தான் நம்ம பிரச்சனை குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது புரியுதா? இல்ல அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். டைம் ஆயிட்டு. இது கிளியரா? கிரெடிட் நோட்ட ரிஜெக்ட் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். பிஆர்சி. சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1ஏலயும் அப்லோட் பண்ணலாம். இல்ல நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டிஆர் 1ல இல்ல ஐஎஃப்எஃப்ல அமெண்ட்மென்ட் பண்ணிக்கலாம்.